பாயிண்ட் மேல இன்க்ரீஸ் ஆகும்போது V1 வந்து V1ஓட V2 அதிகமாயிடுது. அதனால பிளஸ் V சாட்ல இருந்த இந்த ஆப் ஆம்ப் மைனஸ் V சாட்டுக்கு வந்துடுது. ஓகே, புரியுதா? அவ்வளவுதான்டா. அதே ப்ராசஸ் வந்து திருப்பி ஒரு பாயிண்ட்டுக்கு மேல திருப்பி இங்க வந்தோடனே இது டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிச்சு. ஸோ V2 கம்மியாயிட்டே வருது, V1 அதிகமாயிடுது திடீர்னு. ஸோ V1 வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு திருப்பி சார்ஜ் ஆகுது, திருப்பி டிஸ்சார்ஜ் ஆகுது, டிஸ்சார்ஜ் அப்படி ஆகிட்டே இருக்கும் கெப்பாசிட்டர். அது மூலமா ஒரு வேவ் ஃபார்ம் ஜென்ரேட் பண்றோம் நம்ம. புரியுதா? ஓகே ஓகே. இதுதான் வந்து உனக்கு வந்து ஏஸ்டேபிள் கண்டிஷனோட இது வந்து ஆல்சோ என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரீ ரன்னிங் சொல்லுவாங்க. ஃப்ரீ ரன்னிங் மல்டி வைப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஒரு இன்புட்டும் கொடுக்காம உனக்கு போகுது இல்லை, அதனால. புரியுதா? ஓகே. ஸோ இதுவும் அதே கான்செப்ட் தான், அதே இதுதான் பாரு. அதே V1 V2 அதே இது வச்சு தான் பண்ணுவேன். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். ஓகே, இதுல என்னன்னா இந்த இதுல கெப்பாசிட்டரோட பேரலா ஒரு டயோட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே, V1 இருக்க இடத்துல ஒரு நெகட்டிவ் ட்ரிகல் பல்ஸ் கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் கொடுப்பாங்க, இப்ப கொடுக்க மாட்டாங்க, இதுக்கப்புறம் கொடுப்பாங்க. ஓகே ஓகே. இது வந்து ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்ல எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஓகே ஓகே, இதுக்கும் அதே கான்செப்ட் தான். இது ஏஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டரா? இதுக்கும் அதே கான்செப்ட் தான். எப்படின்னு சொல்றேன் பாரு. ஓகே, அது வந்து ஒரே ஸ்டேபிள் ஸ்டேட்ல இருக்காது. அது வந்து விசாட்ல இருக்கிறதுக்கு என்ன ரீசன்னா, நீ வந்து ஒரு ஒரு ஆஃப்செட் வோல்டேஜ் இருக்கு, அது வந்து உன்ன கெப்பாசிட்டர் அது வந்து உனக்கு வந்து ஒரு விசாட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் மூலமா. இது வந்து எப்படின்னா உனக்கு எப்பவுமே ஒரு ஆஃப்செட் வோல்டேஜ் இருக்கா? இந்த ஆஃப்செட் வோல்டேஜ் மூலமா உனக்கு வந்து டயோட் இருக்குல்ல. இப்போ இது வந்து பாசிட்டிவ் ஆஃப்செட்டா இல்ல நெகட்டிவ் ஆஃப்செட்டாடா? அது இதுவும் பாசிட்டிவ் ஆஃப்செட் தான்டா. ஓகே, மேலேயும் இருக்கு. அதனால மேல வந்து அது பார்க்காதடா. பாசிட்டிவ் ஆஃப்செட்னா வந்து வி அவுட்ல இருந்து உனக்கு இங்க எடுத்திருப்பாங்க. இது நீ ஒரு சர்க்யூட் டயகிராம்ல கண்டுபிடிக்க முடியாதுடா. ஓகே, இது ஜஸ்ட் கனெக்ஷன் தான். ஓகே, சீரிஸை கனெக்ட் பண்ணிருக்காங்க, அவுட்புட் கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே, ஆக்சுவலி இது தனியா கொடுக்கணும். ஆக்சுவலி பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் இது. ஓகே ஓகே. சோ வந்து புரியுதாடா லித்திஷ்? பாருங்க. ஸோ வந்து என்னன்னா இங்க வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரிகர் பல்ஸ் கொடுக்குறாங்க, பிளஸ் மைனஸ் கொடுத்துட்டு என்னன்னா டயோட் இருக்கு, கெப்பாசிட்டர் இருக்கு. ஓகே, இந்த டயோடு இப்போ வந்து ஒரு ஆஃப்செட் வோல்டேஜ் கொடுக்கும் போது என்ன ஆகும், இந்த பார்ட் சார்ஜ் பண்ணும். இந்த டயோடு வந்து பி சைடு என் சைடு, பிஎன் ஜங்ஷன் டயோடு இது. ஓகே ஓகே. பி சைடு என் சைடு இருக்கா? பி சைடுல நீ வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கும் போது என்ன இருக்கும்? ஃபார்வர்ட் பைஸ். ஆமா, ஃபார்வர்ட் பைஸ் இருக்குமா? சோ ஃபார்வர்ட் பைஸ் இருக்கனால இங்க அப்படியே வந்து உனக்கு வந்து கரண்ட் பாஸ் ஆகும். சோ வந்து நீ கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் சர்க்யூட் பண்ண மாதிரி தான். உனக்கு வந்து அப்படியே ஆமா, டயோட் இல்லாத மாதிரி அப்படியே வயர் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். ஓகே, ஆமா ஆமா. சோ வந்து இங்க வந்து சோ கெபாசிட்டர் சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே ஓகே ஓகே. சோ கெபாசிட்டர் உனக்கு அப்படியே சார்ஜ் ஆகும். அங்க கிரவுண்ட் இருக்குல, அதுல கொஞ்சம் கரண்ட் தான் வெளிய போகுமா? அது கிரவுண்ட் எல்லாம் பிரச்சனை இல்லடா, கிரவுண்ட்லாம் மேட்டர் இல்ல. கிரவுண்ட நீ கண்டுக்காத. ஓகே, டன். ஓகே, கிரவுண்ட் பிரச்சனை இல்ல. எப்பவுமே வந்து லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்து தான் சூஸ் பண்ணனும் கரண்ட். ஓகே, சோ வந்து கிரவுண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குன்றதுனால இப்படியே போகாது, இப்படி போகும். ஓகே 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 ஓகே. இப்போ வந்து ஒரு 3 இது மட்டும் போடுறேன், வெயிட் பண்ணு, கிராஃப் மட்டும் போடுறேன், பாத்துக்கோ. ஓகே, அந்த இது இமேஜ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறா, புரிஞ்சது அது? இமேஜ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். இமேஜ்ல இது இல்ல கிராஃப். சோ வெயிட் பண்ணு, ஒரே செகண்ட். ஓகே, இப்போ என்னன்னா வந்து இதுலயும் அதே கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்றோம். கெயின் இன்டு V1 மைனஸ் V2. ஓகே, இங்க வந்து V1 அதே இதுல இருக்கு, V1 வந்து அதே பாசிட்டிவ் கண்டிஷன்ல இருக்கு, அண்ட் இது வந்து ஃபார்வர்ட் பைஸ் இருக்கு. ஓகே, சோ வந்து இதுல கெபாசிட்டர் வந்து ஃபர்ஸ்டே சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுலயும் கெபாசிட்டர் ஃபர்ஸ்டே சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே ஓகே. ஒரு கெபாசிட்டர் வந்து ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்ல சார்ஜ் ஆகும். அங்க வந்து கெபாசிட்டர் வந்து ஒரு 0ல இருந்து சார்ஜ் ஆச்சா? ஆமா ஆமா ஆமா. இதுல வந்து கெபாசிட்டர் வந்து சார்ஜ் ஆகுறது ஸ்டார்ட் பண்றதே ஃபர்ஸ்ட் உனக்கு வந்து இது வந்து கெபாசிட்டரோட சார்ஜரா. ஓகே, விசி கெபாசிட்டரோட வோல்டேஜ் இது. ஓகே ஓகே. இது வந்து ஒரு சிலிகானுக்கு வந்து 0.7 வோல்டேஜ் இருக்கும். ஓகே, இங்க டயோடு வந்து சிலிகான்ல தானே மேக் பண்ணிருக்காங்க. சோ டயோட்ல ஃபார்வர்ட் பைஸ் கண்டிஷன்ல 0.7 வோல்டேஜ் போகும். சோ இங்க 0.7 வோல்டேஜ் உனக்கு இருக்கும். ஓகே ஓகே. சோ வந்து இது என்னன்னா கெபாசிட்டர் வந்து உனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் இதுல மூவ் ஆயிட்டே இருக்கும். ஓகே, அதே மாதிரி இங்க பிளஸ் வி சாட் மைனஸ் வி சாட் இருக்கு.
ஓகே ஓகே இது எல்லாமே ஒரே கிராஃப் தானே, நான் தனித்தனியா ஒரு இதுக்கும் சொல்றேன். உனக்கு ஒரே கிராஃப்ல கூட போட்டு முடிக்க முடியும், நான் உனக்கு தனித்தனியா சொல்றேன். ஓகே ஒரு பெட்டருக்கு உனக்கு ஒரு பெட்டரா உனக்கு புரியும்ன்றதுக்காக. ஓகே சோ வந்து விசாட் வந்து ஃபர்ஸ்ட் மெயின்டைன் ஆயிட்டே இருக்கு. ஓகே அங்க இருக்கிற மாதிரி அதே கண்டிஷன்ல விசாட் மெயின்டைன் ஆயிட்டே இருக்கு ஃபார்வர்ட் பைஸ்னால இங்க. ஓகே சோ இங்க ஃபார்வர்ட் பைஸ் இங்க ஃபார்வர்ட் பைஸ்னால உனக்கு கெபாசிட்டி வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாம ஆல்ரெடி ஒரு கரண்ட் ஓகே ஒரு 0.1 வோல்டேஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே நீ வந்து என்ன பண்ற, இப்போ V1 ஓட இத கம்மி பண்ணனும், அப்பதான் உனக்கு வந்து ஒரு இது கிரியேட் பண்ண முடியும். கரெக்ட்டா? V1 வந்து இப்போதைக்கு V1 அதிகமா இருக்கு. சோ வந்து உனக்கு ஒரு பாசிட்டிவ் கெபாசிட்டரும் சார்ஜ் ஆகுது, Vsat-ம் பிளஸ்ல போகுது. கரெக்ட்டா? ஓகே. அது எப்படி VC வந்து ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்ல இருந்து ஆரம்பிக்குது? ஏன்னா அங்கேயும் வந்து நம்மளுக்கு ஆஃப்செட் பாரு. ஓகே. அங்க வந்து டயோட் இல்லடா. புரியுதா? டயோட் இல்லாதனால உனக்கு வந்து கெபாசிட்டர் வந்து 0ல இருந்து சார்ஜ் ஆகும். ஓகே. இங்க ஒரு டயோட் இருக்கனால ஸ்டார்டிங் வோல்டேஜ் 0.7 வோல்டேஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா சிலிகானோட இந்த த்ரெஷோல்ட் இருந்து சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே ஓகே. இது வந்து நம்ம ஸ்டார்டிங் கொடுக்கிற வோல்டேஜ் இந்த டயோட் இருக்கனால பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து 0.7. ஓகே. புரியுதா? ஓகே. இப்போ என்ன ஆகும்னா இந்த டயோட்ல வந்து டயோட் மூலமா இங்க உனக்கு வந்து கெபாசிட்டர் சார்ஜ் ஆயிட்டு இருக்கு. ஓகே. சோ வந்து ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட் உனக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஓகேயா? ஓகே. ஒன்ஸ் நீங்க வந்து இப்போ வந்து V1 வந்து அதிகமா இருக்கு, V2 ஓட கிரேட்டரா இருக்கு. ஓகே. சோ V2 இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா V2 வந்து கிரேட்டர் ஆக போறேன். அதுக்கு வந்து இங்க ஒரு நெகட்டிவ் ட்ரிகர் பல்ஸ் கொடுக்குறேன். நெகட்டிவ் ட்ரிகர் பல்ஸ் கொடுத்தனா V2 வந்து V1 ஓட கம்மி ஆயிடும். ஓகே. சோ இங்க V2 V1 ஓட கம்மி ஆகுது. ஓகே. அதிகமாகுது. V2 வந்து V1 ஓட அதிகமாகுது. ஓகே. V1 கம்மி ஆயிடும். இந்த பாரு இங்க ஒரு நெகட்டிவ் பல்ஸ் கொடுக்குறேன் நான். ஓகே. நெகட்டிவ் பல்ஸ் நான் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த கெபாசிட்டர் இருக்குல்ல அப்படியே எனக்கு கீழே வந்து போயிட்டே இருக்கு, சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆயிட்டே இருக்கு, கம்மி ஆயிட்டே இருக்கு. நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்கும்போது ஓகே. அது வந்து அங்க பார்த்த மாதிரி அதே மாதிரியே -BVsat வரைக்கும் உனக்கு வந்து போகுது. ஓகே. ஓகே ஓகே. -BVsat கண்டிஷன். அதாவது இந்த V2 வந்து V1 க்கு ஈக்குவலா V1 வந்து -BVsat இருக்கு, அந்த V1 கண்டிஷன் வரைக்கும் போகுது. ஓகே. இப்போ -BVsat வந்த உடனே உனக்கு வந்து V1 வந்து V2 ஓட கிரேட்டர் ஆயிடும். ஓகே. சோ வந்து இப்போ இங்க வரைக்கும் இங்க வரைக்கும் அந்த சார்ஜ் ஆயிட்டு இருந்த அந்த இங்க வரைக்கும் ஸ்டேபிள் ஸ்டேட்ல அந்த போனது இப்போ +Vsatல இருக்கா, கெபாசிட்டர் டிஸ்சார்ஜ் ஆக ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இது உனக்கு -Vsat போயிடும். ஓகே. ஓகே. அது வரைக்கும் இந்த BVsat வரைக்கும் உனக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒன்ஸ் வந்து உனக்கு வந்து ஒரே செகண்ட், ஒன்ஸ் வந்து திருப்பி வந்து உனக்கு ஒரே செகண்ட்ரா, திருப்பி வந்து உனக்கு +Vsat, திருப்பி வந்து உனக்கு வந்து இது வந்து ஒரு சார்ஜ் ஆக ஆரம்பிச்சோன்னே கெபாசிட்டருக்கு ஓகே சார்ஜ் ஆக ஆரம்பிச்சோன்னே. இது ஏன் நான் சொல்றேன்னா V1 வந்து V2 வந்து V1 ஓட அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கோ, இங்க வந்து சார்ஜ் போகாம டைரக்டா கெபாசிட்டர்ல இருந்து சார்ஜ் போகும். டயோட்ல வந்து நெகட்டிவ் வோல்டேஜ் வர ஆரம்பிச்சிடும், ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன்ல ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் டயோடு. ஓகே. ஸோ கரண்ட் வந்து அது வழியா பாஸ் ஆகாது ரிவர்ஸ் பயாஸ்ல. கரெக்டா? பாஸ் ஆகாது. ஸோ வந்து கெபாசிட்டர் தான் சார்ஜ் ஆகும், டைரக்டா இங்க இருந்து கெபாசிட்டர் சார்ஜ் ஆகும். ஓகே. ஸோ 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து என்ன ஆகுது, இங்க இருந்து ஒரு ஸ்லோப் வருது, உனக்கு -BVsat வருது, அப்படியே மேல போகுது. ஓகே. புரியுதா? புரிஞ்சு. ஸோ இங்க இருந்து இப்ப திருப்பி என்ன பண்றோம், உனக்கு வந்து மேல போகுது, அப்படியே இது கண்டினியூ ஆகும். புரியுதா? ஓகே. அப்படியே இது கண்டினியூ ஆகும். நீ இன்னொரு ட்ரிகர் சிக்னல் கொடுக்கும் போது திருப்பி கம்மி ஆகும். இப்போ இந்த ஸ்டேட் இருக்குல்லடா கெபாசிட்டர், இந்த ஸ்டேட் வந்து குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஓகே. அதாவது from the capacitor going from -Vsat stable, it starts from 0 voltage ra, but here it starts from a voltage, from the voltage of the diode. Okay. So when V2 becomes V1, the diode becomes reverse biased and the capacitor starts to discharge. Okay. And after the capacitor reaches the BVsat or the V2 reaches the BVsat condition, okay, the capacitor starts to charge again from negative Vsat and comes back to the stable state. Okay. One stable state. Okay. The first stable state. Okay. Okay. So in the negative voltage feedback, negative in the V1 la
நீ பாசிட்டிவ் ஃபீட்பேக்ல நெகட்டிவ் ட்ரிகர் சிக்னல் கொடுக்கும்போது உனக்கு வந்து V1 கம்மியாகுது. ஓகே. So the circuit becomes the capacitor starts to discharge and the saturation comes to the negative saturation. Okay. Positive saturation becomes negative. Okay. அவ்வளவுதான். புரியுதா? புரிஞ்சு. அது வந்து என்னது குவாசி சைக்கிள். இந்த இது கூட நோட் பண்ணி வச்சுக்கிறதா வச்சுக்கோ. இந்த இது கூட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறதா வச்சுக்கோ. ஓகே. நீ இப்ப நீ சொல்றது ஃபுல்லா நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஓகே. ஓகேடா. அப்ப இவ்வளவுதான்டா உனக்கு. பைஸ்டேபிள்ல வந்து ரெண்டு ஸ்டேபிள் ஸ்டேட் கண்டிஷன் இருக்கும். அவ்வளவுதான். அதுக்கு டயகிராமோ கிராஃப் மட்டும் கொடுத்துருக்கான். அது மட்டும் பார்க்கலாம். இது அந்த டயகிராம் ஒரே ஒரு வாட்டி காமிய. நான் சொல்றது கரெக்டானு. எந்த டயகிராம்? அந்த இது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டுமே கிரவுண்டில் இருக்கும். V1 ஆஃப்செட் வோல்டேஜ்னால கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்கும் டயோடு வழியாக போய். இது PN ஜங்ஷன் டயோடுங்கிறனால அதோட PN ஜங்ஷன் டயோடு இருந்தனால 0.7 வோல்ட் கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகாதுடா. கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகாது. ஆல்ரெடி சார்ஜ் இதுதான் இருக்கும். ஏன்னா இங்க இந்த PN ஜங்ஷன் டயோட்ல ஆல்ரெடி ஒரு ஃபார்வர்ட் பயாஸ் கொடுக்கறனால உனக்கு வந்து கரண்ட் வந்து 0ல இருந்து போகணும்